விருத்தாசுரனை கொன்ன பிரம்மஹத்தி தோஷத்தால வருத்தப்பட்ட தேவேந்திரன் மகாவிஷ்ணுவால பாதுகாக்கப்பட்டத போன ஆடியோல பார்த்தோம். இந்த ஆடியோல விருத்தாசுரனுக்கு எப்படி தத்துவ ஞானம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பரீட்சித்து கேட்கிறான். அதற்கு சுகர் அவனுடைய பூர்வ ஜென்மத்தை பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பரீட்சித்து ராஜன் கேட்கிறான், பிரம்ம ரிஷியே, விருத்தாசுரன் ரஜோகுணமும் தமோகுணமும் இயற்கையாக உடைய அசுரகுலத்துல பிறந்தவன், பாவங்களையே செய்யக்கூடியவன். அவனுக்கு ஷாட்குண்ய பூர்ணனான ஸ்ரீமன் நாராயணனிடம் பக்தி எப்படி உண்டாச்சு? சத்துவ குணமே தலையெடுக்கப்பட்ட தேவதைகளுக்கும் மகரிஷிகளுக்கும் கூட அந்த முகுந்தனுடைய பாதார விந்தங்கள்ல பெரும்பாலும் பக்தி ஏற்படுறது இல்லையே. ஆனா அந்த பக்தி இந்த அசுரனுக்கு எப்படி வந்தது? பூமியில் உள்ள தூசுக்கள் போல இந்த பூமியில் உள்ள சகல ஜந்துக்களும் கணக்கிட முடியாதது. அதில் தர்மத்திற்கு அதிகாரிகள் மனுஷர்களான பிராமண சிரேஷ்டர்கள் தான். அதுல சிலருக்கு மட்டும்தான் மோட்சத்துல விருப்பம் இருக்கு. அந்த முயற்சியில பல ஆயிரம் பேர்ல யாரோ ஒருவனே ராகாதி தோஷங்கள்ல இருந்து விடுபட்டு யோக சித்தியை அடையறான். மகா முனிவரே, ராகம் முதலிய தோஷங்கள் நீங்கி சித்தி அடைந்த கோடி பேர்ல ஸ்ரீமன் நாராயணனே பிடிச்சுண்டு பரிசுத்தமான மனசு உடையவன் கிடைக்கிறது ரொம்ப 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 அரிது இல்லையா? அந்த விருத்தாசுரன் ஒரு பாபிஷ்டன், சமஸ்த லோகங்களுக்கும் துக்கத்தை தரக்கூடியவன். அவனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட எப்படி இந்த பக்தி வந்தது? கிராமியமான சப்தாதி விஷயங்கள்ல எப்படி பிரீத்தி உண்டாகாம இருந்தது? இந்த விஷயத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. அவன் இந்திரன் கிட்ட பயந்து ஸ்ரீகிருஷ்ணனை சரணமடைஞ்சான்னு சொல்லவும் முடியாது. அந்த விருத்தாசுரன் தன்னோட பௌருஷத்தால தேவேந்திரனை சந்தோஷப்படுத்தினான், அப்படித்தான் சொன்னேன். அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். யார்கிட்ட கேக்குறான்? சுகமகரிஷிட்ட கேக்குறான். யார் கேக்குறது? பரீட்சித்து ராஜன் கேக்குறான். அப்போ சுகர் சொல்றார், ராஜனே, நான் ஒரு உபாக்கியானம் சொல்றேன் கேளு. இத நான் வியாசர்கிட்டேயும் நாரதர்கிட்டேயும் தேவலர்கிட்டையும் கேட்டேன். இந்த விருத்தாசுரன் முன் ஜென்மத்துல சூரசேன தேசத்துல சித்திரகேது அப்படிங்கிற ராஜாவாக இருந்தான். அவனுக்கு பூமி கேட்டதையெல்லாம் கொடுத்துன்னு வந்தது. அவனுக்கு கோடி மனைவிகள் இருந்தா, ஆனா குழந்தைகளே இல்ல. அவனுக்கு குழந்தை இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய கவலை வந்துடுத்து. சமஸ்தமான சகல சம்பத்துக்கள் இருந்தாலும் அவனுக்கு எந்தவித சந்தோஷமுமே இல்ல. சித்திரகேது இப்படி குழந்தைய பத்தி நினைச்சு நினைச்சு வருத்தப்படும் போது தவத்துல சித்தி அடைந்த மகானுபாவரான அங்கிரச மகரிஷி எதேச்சியா அவனுடைய வீட்டுக்கு வந்தார். சித்திரகேது அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து பூஜித்து அவருக்கு விருந்து கொடுத்து அவர் சுகமாக சௌக்கியமா உட்கார்ந்துக்கும் போது அவர்கிட்டக்க வந்து மெதுவா உட்கார்ந்துக்கிறான். அப்போ அவர் சொல்றார், மன்னவனே, நீ சௌக்கியமா இருக்கியா? உன் குடிமக்கள் எல்லோரும் க்ஷேமமா இருக்காளா? ஜீவன் மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரங்கள் ஆகிய தத்துவங்களால பாதுகாக்கப்பட்டு சுகத்தை அனுபவிக்கிறது போல மன்னவனும் குடிமக்களிடத்துல தன்னை ஒப்புவித்து அவர்களால் பாதுகாக்கப்பட்டு சுகத்தை தான் அனுபவிக்கிறான். குடிமக்களும் மன்னவனால் பாதுகாக்கப்பட்டு தம்முடைய இஷ்டங்களை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கிறா, அனிஷ்டங்களையும் போக்கிக்கிறா. உன் பாரியைகளும் பிரஜைகளும் மந்திரிகளும் நண்பர்களும் பட்டணத்து ஜனங்களும் தேசாந்தரத்து ராஜாக்களும் பிள்ளைகளும் உனக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாளா? மனசு சப்தாதி விஷயங்கள்ல போகாமல் அடக்கி ஆளுகின்ற திறமையுடையவனுக்கு பாரியை முதலிய இவர்கள் அனைவரும் வசப்பட்டு தான் இருப்பார்கள். அவனுக்கு லோகபாலர்களும் சமஸ்தமான லோகங்களும் கப்பம் கொடுத்து பணிவார்கள். உன் மனம் சந்தோஷம் இல்லாதது போல தோணர்தே,
நீ மன விருப்பம் ஈடேற பெறாதவன் போல தோணறியே, உன் முகம் ஒளியில்லாம இருக்கே, காரணம் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகரிஷி கேக்குறார். அப்ப அவன் சொல்றான், மகரிஷியே, உம்மை போன்ற யோகிகளுக்கு பிராணிகளுடைய மனசிலும் வெளியிலும் என்ன இருக்குன்னு தெரியாதா? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். இருந்தாலும் நீங்கள் கேட்கறதுனால நான் சொல்றேன். பூமண்டலத்துக்கெல்லாம் பிரபுவாக இருக்கும் ஐஸ்வர்யம், அதனால் விளையக்கூடிய சம்பத்து, இவையெல்லாம் இந்திரன் முதலிய லோகபாலர்களாலும் ஆசைப்பட தகுந்தவைதான். இருந்தா கூட பசி தாகத்தால வருந்துகின்றவனுக்கு மற்ற போகத்தால சந்தோஷம் தர முடியுமா? சந்ததி இல்லாமல் எனக்கு இவைகள் எல்லாம் கொஞ்சம் கூட மகிழ்ச்சியை தரல. நான் என் தந்தை முதலிய பெரியோர்களோடு கடக்க முடியாத அந்த நரகத்தில் விழத்தான் போறேன். எனக்கு சந்ததியை கொடுத்து நாங்கள் அந்த நரகத்தை கடக்கும்படி நீங்கள் தான் எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். அங்கிரச முனிவர் பிரம்மாவோட உள்ள சமர்த்தர், மன இரக்கம் உடையவர். அவர் சித்திரகேது இப்படி கேட்டதால தொஷ்டாவை தேவதையாக உடைய சருவை பக்குவம் பண்ணி மன்னவனை கொண்டு அதனால் அந்த தொஷ்டாவை ஆராதனை பண்ணினார். யாகத்துல மிகுந்த அந்த சருவை அந்த முதல் மனைவியான கிருதத்யுதி அப்படிங்கிறவளுக்கு கொடுத்தார். ராஜனே, சித்திரகேது, உனக்கு ஒரு பிள்ளை கட்டாயம் பிறப்பான். அவன் தனது பிறவியால் உனக்கு சந்தோஷத்தையும் மரணத்தினால் சோகத்தையும் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். பிறகு கிருத்திகை அக்னி இடத்தில் கர்ப்பம் தரித்தது போல அந்த கிருதத்யுதி அந்த ஹவிசை புசிச்சதும் சித்திரகேது விடத்திலிருந்து கர்ப்பம் தரிக்கிறார். சித்திரகேதுவின் வீரியத்தால ஏற்பட்ட அந்த கர்ப்பம் சுக்லபட்சத்து சந்திரன் போல தினந்தோறும் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தது. கொஞ்ச நாள் ஆச்சு, சித்திரகேதுவுக்கு ஒரு புள்ள பிறக்கிறான். சூரசேன தேசத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ரொம்ப சந்தோஷப்படுறார். சித்திரகேது ரொம்ப சந்தோஷமா ஸ்நானம் பண்ணி அலங்காரம் பண்ணிண்டு புதல்வனுக்கு பிராமணர்களால் ஆசீர்வாதம் பண்ண ஜாதகர்மா நடத்துறான். அந்த பிராமணனுக்கு பொன், வெள்ளி, ஆடை, ஆபரணம், பூமி, யானை, குதிரை, பசுக்கள் எல்லாத்தையும் கொடுக்கறான். பணம் இல்லாதவனுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல பிரீத்தி வளர்றது போல பிரயாசப்பட்டு கிடைச்ச அந்த புதல்வன் கிட்டக்க சித்திரகேதுவுக்கு அன்பு வளர்ந்துட்டே வந்தது. மாதாவான கிருதத்யுதிக்கும் அந்த புள்ளகிட்ட ஒரு பெரிய மோகமும் அன்பும் வளர்ந்துட்டே வந்தது. அவளுடைய சக்களத்திகள் எல்லாம் தனக்கு குழந்தை பிறக்கலையே அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சா. அந்த புதல்வனை பாராட்டி சீராட்டும் சித்திரகேதுவுக்கு பிள்ளையை பெற்ற கிருதத்யுதி இடத்துல உண்டான பிரீதி மத்தவா கிட்டக்க ஏற்படல. அந்த சக்களத்திகள் எல்லோரும் மன்னவன் தங்களை ஆதரிக்காததாலும் தங்களுக்கு குழந்தை இல்லாததாலும் ரொம்ப வருத்தப்பட்டு கிருதத்யுதியிடம் அசூய வந்துடுத்து. அவளுக்கு பிள்ளை இல்லாமல் பாபிஷ்டர்களான எங்களை போன்ற பெண்களை சுடணும், பிள்ளை இல்லாதவளை கணவன் வீட்டில் இருக்க கூட சம்மதிக்கிறது இல்ல. நல்ல பிள்ளையை பெற்ற சக்களத்திகள் அவளை தாசி போல அவமதிக்கிறா. இப்படிப்பட்ட பாபிகள் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜாவோட தாசிகள் கூட அவருக்கு பணிவிட பண்ணி அவர்கிட்டேந்து அடிக்கடி தங்களுடைய விருப்பத்தை எல்லாம் அடையறா. நாங்கள் தாசிக்கும் தாசியை போன்றவர்கள், பாக்கியமில்லாதவர்கள் அப்படின்னு சொல்லி பருத வைக்கிறார். இப்படி சக்களத்துக்கு பிள்ளை பிறந்ததை கண்டு அவளால பொறுக்க முடியாம பருத வைக்கின்ற அவளுக்கு துவேஷம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சுடுது. அந்த துவேஷத்தால புத்தி கெட்டு போய் அந்த குழந்தைக்கு விஷத்தை கொடுத்துடுறா. கிருதத்யுதி இது தெரியாம குழந்தை தூங்குறான் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா. இப்படி ரொம்ப நேரமா குழந்தை தூங்குறானே, இன்னும் எழுந்திருக்கவே இல்லையே அப்படின்னு பால் கொடுக்குற அந்த வேலைக்காரிய கூப்பிட்டு, அடி பத்ரே, என் குழந்தை இன்னும் தூங்கிண்டு இருக்கான் போல இருக்கே, அவனை இங்க தூக்கிண்டு வா அப்படின்னு சொல்ற. அந்த வேலைக்காரி குழந்தை கிட்டக்க போய் பிராணன், இந்திரியன், ஜீவன் எல்லாம் அடங்கி விட்டதை பார்த்துட்டு ஐயோயோ அப்படின்னு கதறி பூமியில விழுறா. கிருதத்யுதி அந்த தாசியனுடைய குரலை கேட்டு வேகமா அந்த குழந்தை கிட்டக்க சென்று அவன் மரணம் அடைஞ்சிருக்கிறத பாக்குறா. அவளும் உடனே பூமியில விழுந்து மயக்கம் அடைஞ்சுடுறா. எல்லாரும் உடனே அங்க வரா.
விஷம் கொடுத்த அந்த சக்களத்திகளும் அங்க ஓடி வந்து ஒன்னும் தெரியாதது போல கண்ணீரை விட்டு அழறா. சித்திரகேது தன் புதல்வனுடைய மரணத்தை கேட்டு அதுக்கு என்ன காரணம்னு தெரியாம ஒன்னும் பேச முடியாம அந்த புதல்வனுடைய பாதங்கள்ல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ கிருதத்யுதி அழுது புலம்பிண்டு இருக்கா. தெய்வமே, நீ மூர்கன், உனக்கு மன இரக்கம் கொஞ்சம் கூட இல்ல. நீ உன்னுடைய சிருஷ்டி கிரமத்திற்கு எதிரா எல்லாத்தையும் நடத்துற. முன்னாடி பிறந்த தந்தை முதலியவர்கள்லாம் உயிரோடு இருக்கும் போது பின்னாடி பிறந்த பிள்ளை முதலியவர்களுக்கு மரணத்தை ஏற்படுத்துறது இது எந்த விதத்துல நியாயமாகும்? இந்த பிரகிருதி மண்டலத்துல பிராணிகள் உற்பத்தி மரணங்களுக்கு ஒரு கிரமம் இல்லையா? பிறத்தல் சாதல் ஆகிய அனைத்தும் அவரவர் கர்மத்தின்படி நடக்கட்டும். ஈஸ்வரன் அப்படின்னு பேரை வச்சுட்டு இருக்கிற நீ பண்ண வேண்டிய காரியம் என்ன இருக்கிறது? நான் அவரவர் கர்மத்தின்படி பலன்களை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய சிருஷ்டியின் அபிவிருத்திக்காக நீ பிள்ளை முதலியவர்களிடத்தில் உண்டாகும் பாசத்தை நீயே அறுத்து விடு. அப்பா, குழந்தை, உங்க அப்பா சோகத்தினால பரிதவிக்கிறத நீ பாரு. பிள்ளை இல்லாத வருத்தம் ஒருவாறு பொறுத்துக்கலாம், ஆனா இந்த வருத்தம் எந்த விதத்திலும் கடக்க முடியாதது. அதையும் விட இந்த வருத்தம் மிக மிக மேற்பட்டது. நீ கண்ணை திறந்து பார்த்தா இந்த சோகத்தை நாங்கள் கடந்து விடுவோம். நீ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மன இரக்கம் இல்லாமல் உன்னை கொண்டு போன அந்த யமன்கிட்ட சொல்லி எங்களையும் உன்னோட அழிச்சுண்டு போ அப்படின்னு சொல்றா. ராஜகுமாரா, உன்னோட வயதுடைய சிறுவர்கள் உன்னை விளையாட கூப்பிடுறா. நீ எத்தனை நேரம் இப்படி தூங்கின்னு இருப்ப? உனக்கு பசிக்கும் இல்லையா? அதனால பால் குடிக்க நீ எழுந்திருக்க மாட்டியா? எங்கள் சோகத்தை எல்லாம் நீ போக்குவாயாக. அப்பா, குழந்தை, உன் முகத்தை நான் பார்க்கலையே, இனிமையான உன் பேச்சை நான் ஒன்னும் கேட்கலையே. அதுக்குள்ள உன்னை மன இரக்கமில்லாத அந்த தெய்வம் இப்படி கொண்டு போயிடுத்து. நீ இப்படி என்னை விட்டு விட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறா. கிருதத்யுதியினுடைய இந்த புலம்பலை கேட்ட சித்திரகேதுவுக்கும் வருத்தம் ரொம்ப ஜாஸ்தியாகி அவனும் புலம்ப ஆரம்பிக்கிறான். இப்படி சித்திரகேதுவும் அனைவரும் பெரும் துக்கத்துல இருப்பதால உண்மையை உரைத்து ஆறுதல் சொல்ல யாருமே இல்லாம இருப்பத தெரிஞ்சுண்டு அங்கிரச முனிவர் நாரதரோடு அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லி இந்த 14வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 15வது அத்தியாயத்துல நாரத முனிவரும் அங்கிரஸ் முனிவரும் சித்திரகேதுவுக்கு என்ன உபதேசம் பண்ணினார் அப்படிங்கறத சொல்லியிருக்கா. அதை அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.